இப்போ இணை வைக்கிற இமாம்டா என்ன ஆதாரம்னு கேட்டார். அதை சொன்னேன். கடற்கரை பள்ளியை சொல்லி அங்கே கபர் இருக்குன்னேன். அங்கே கபரே இல்லைன்றாரு. ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து இறக்குமதி, சென்னை இறக்குமதி, இங்கே என்னன்னு தெரியாது உங்களுக்குன்றாரு. கபர் இருக்குது, போய் பாருங்கள். பள்ளிவாசலுக்கும் கபருக்கும் இடையில ஒரே வாசலே இருக்குது. அப்படி தானே? பொது வாசல் இருக்குல்ல, சுவர் இருக்குது, தரா இருக்குது. அப்புறம் அவர் சொல்கிறாரு, அதையும் கேட்குறீங்க, இந்த ஒரு பள்ளியை மட்டுமா? எல்லா பள்ளியுமே கபருக்கு மேலே தான் கட்டியிருக்குங்கிறாரு. கபருக்கு மேலே தொழுவலாமான்றாரு. கபருக்கு மேலே தொழுவக்கூடாதுங்க. இடத்துல பூமியில் உள்ள பல பகுதிகள் கபராக தான் இருக்கும். ஒரு காலத்தில் ஒரு சமுதாயம் இருந்து அழிஞ்சு போய் அந்த இடத்துல இருக்கும். ஒவ்வொரு ஊரையும் நம்ம அழிக்காமல் இருந்ததில்லைன்னு எல்லாம் சொல்கிறான். எந்த ஊரையும் நம்ம அழிக்காமல் இருந்ததில்லை நல்லா சொல்கிறான். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு ஊர் அழிக்கப்பட்டு இருந்திருக்கு. அந்த ஊர் இப்போ அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. இந்த இடத்துல கபர் இருக்குது தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ அங்கே பள்ளி கட்டி வச்சுருக்கிறோம். கபருன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அது மேலே நின்று தொழக்கூடாது. சரி. அப்புறம் அவர் என்ன சொன்னார், இந்த எங்கள் அமீர் வந்து அடிக்கடி அங்கே போவாருன்னு நான் எங்கே சொன்னேங்கிறார். பச்சையாக போய் சொல்கிறார். அவர் சொன்னார், அவர் அங்கே உறுப்பினர்லாம் கிடையாதுங்க, அந்த மீட்டிங்க்கு அடிக்கடி போவாருன்னு சொன்னார். போட்டு காட்ட முடியுமா, போட்டு காட்ட முடியுமாங்கிறாரு. இப்போ உடனே போட்டு காட்ட முடியுமா? வேணா நீங்கள் உங்கள் டைமை தாங்க, நாங்கள் தேடி எடுத்து தர்றோம். உங்கள் டைமே எங்கள் டைம் இல்லை, நாங்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் பச்சை போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உட்காந்து. நீங்கள் பேசுனீங்க, அது கிளிப்பில் இருக்குது. அவர் அடிக்கடி போவாருன்னு சொன்னார். அங்கே இவர் கொள்கை ஏற்றவர், அதனால் அங்கே போகிறாரு. அவன்கை வந்து இவரை மேடையில் ஏற்ற மாட்டேங்கிறானுங்க. அவங்க தான் இவங்களுக்கு வழிகாட்டுவாங்களாம். இங்கே உட்காந்துக்கிட்டு கட்டளையிடக்கூடியவர் தானே. அந்த தர்கா பள்ளியில் போய் தொழுகாதன்னு சொல்லலாம்ல, நோம்பு திறக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கு போகாதன்னு சொல்லலாம்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டார், கட்டளையிட மாட்டார். வெட்டு தான் அது. அவங்க தான் அமீர். அப்புறம் இன்னொரு சொன்னார், எங்களை தவிர மற்றவர்கள்லாம் நரகத்துக்கு போவார்கள் என்று நாங்கள் சொன்னோமா? அப்படி நாங்கள் சொன்னதாக நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. கிளிப் எடுத்து போடுறீங்கல்ல, போடுங்க. இது சவாலாக விடுகிறேன். நீங்கள் நான் சொல்லவில்லை, அவதூறாக சொல்கிறீர்கள். நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லை. அது எங்கள் தலகணன்னு சொன்னார். எங்களை தவிர யாரும் மற்றவங்க எல்லாம் நரகத்துக்கு போக நாங்கள் சொல்லவே மாட்டோம். அது ஆணவம். அப்படி சொல்றது அல்லாஹ்வுடைய அதிகாரம் எங்கள் கையில் இருக்கிறதா நம்புவது. அப்போ நாங்கள் நம்பவும் மாட்டோம், நாங்கள் சொல்லவும் மாட்டோம். அப்படி சொன்னால் நீங்கள் எடுத்து காட்டுங்க. சரி, இது பச்சை போய் எங்க மேல சொல்லப்பட்ட போய் என்ன ஆதாரம் காட்ட வேண்டும் அவர். அப்புறம் அடுத்தவர் கேட்டார். அப்புறம் அவரே சொன்னார், இப்போ பேசும்போது எங்கெல்லாம் காஃபிர்னு சொன்னார். காஃபிர்னு சொன்னா நான் எப்போங்க உங்களை காஃபிர்னு சொன்னேன்? நான் முஷ்ரிக்குன்னு சொன்னேன். அல்லாஹ் மறுக்கிறவன்னு சொல்லலை, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் உங்களை ரொம்ப லேசாக சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் கேட்டார் இடையில வந்து என்னது, நான் வந்து பூனைக்குட்டி அதை விட்டுருங்க, சஹாபாக்களை நாங்கள் பின்பற்றவில்லை, நாங்கள் பின்பற்றதான் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் முபாலாக்கு தயாரான்னு கேட்டேன். முபாலாக்கு தயார் அப்படின்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொன்ன. என் உள்ளத்தில் இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தெரியுமே, உங்கள் வாயால் தான் தெரியுமே. என்னென்ன காரணங்களால் தான் சொன்னேன். காரணம் 2 காரணம் சொன்னேன். ஒன்று, என் கூட இருந்தவர் நீர், நாங்கள் என்ன நம்புகிறோன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம்னு சொல்றதுக்கு நீங்கள் பின்பற்றுவோங்கிறதுக்கு ஆதாரமாக என்ன வச்சேன்? 2 விஷயத்தை வச்சேன். இத்தனை 1000 புத்தகங்கள் போட்டிருக்கிறோம், நெட்டில் இருக்குது. உங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்து நாங்கள் 4 நாள் உட்காந்து உங்களுக்கு குழப்பவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கொள்கையேற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இத்தனை புத்தகங்கள் இருந்து, இத்தனை வெப்சைட்டில் நாங்கள் எழுதி, குர்ஆன் தர்ஜுமா எழுதி, அதுக்கு ஃபுட் நோட்ஸ் எழுதி, இத்தனையில் இருந்தோம். நீங்கள் எடுத்து காட்டுறது 2 தான். சஹாபாக்களை பின்பற்றுவோங்கிறதுக்கு 2 ஹதீஸ் எடுத்து காட்டினீங்க. ஒன்று இப்னு உமருடையது, இன்னொன்று இந்த அஸ்லது சம்மந்தமாக உள்ளது. அஸ்லது சம்மந்தமாக உள்ளதை நாங்கள் சொன்னோம், அதில் ரசூல்லாவுடைய செய்தி இருக்குது, அது சஹாபாவுடைய செய்தி இல்லை. அந்த ரசூல்லா செய்தியை அறிவிக்கும் போது அந்த செய்தியை சேர்த்து சொல்கிறார். அந்த முழு செய்தியை போட்டிருக்கிறோம். அந்த சஹாபாக்களுடைய கருத்தை நாங்கள் போடலை, அந்த சம்பவத்தை முழுமையாக நாங்கள் போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். ஒரே ஒரு செய்தி மட்டும் நீங்கள் தாடி வெட்ட செய்தி சொன்னீங்க, அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் திருத்திடுவோம், அப்படி இருந்தால் நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்ட்டோம். அப்புறம் அவர் இன்னொருத்தர் கேட்குறார், சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தில் எல்லாருடைய பேர்களையும் எல்லா இமாமுடைய பேர்களையும் எழுதியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அது ஏன் எழுதிருக்காங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? உங்களை மாதிரி முட்டாள்களுக்காக தான். நாங்கள் வந்து குர்ஆனையும் ஹதீஸையும் தான் காலையில் தான் 4 நாள் ஆதாரம் வைக்கிறோம். வைக்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன கேட்டானுங்க, இது மாதிரி யாராவது சொல்லியிருக்கிறார்களா, இதுக்கு மாதிரி வேற யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, எந்த இமாமாவும் சொல்லியிருக்காங்களா, உலூன் ஹதீஸில் இருக்கிறதா, இப்படிதான் கேட்டீங்கல்ல. இந்த மாதிரி கிறுக்கனுங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் என்னென்னலாம் கேட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த சூரியத்தை மறுத்துட்டீங்கன்னா எழுதி வச்ச இமாம்கள்லாம் நரகத்துக்கு போவாங்களோ? அப்போ புகாரி இமாமுடைய நிலைமை என்ன, முஸ்லீமுடைய நிலைமை என்ன, அகமதுடைய நிலைமை என்ன? இது அல்லாட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்களை கேட்காத ஃபிரௌனுடைய கேள்வின்னோம். அப்படியும் திரும்ப திரும்ப கேட்டீங்கல்ல. இந்த ஃபிரௌன் கூட்டங்களுக்காக, அறியாத மடையர்களுக்காக நாங்கள் அவனுங்களுக்கும் பதில் சொல்லணும். புத்தகம் போடும்போது அத்தனை பேருக்கும் பதில் சொல்லணும். அத்தனை பேருக்கும் பதில் சொல்றதுக்காக அது போட்டோம். அதுதான் எங்கள் ஆதாரம்னு காட்டினோமா? குர்ஆன் ஹதீஸ்களை எல்லாம் போட்டு குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்களை பின்பற்றக்கூடாது. சஹாபாக்களுடைய ஹதீஸா எந்த புக் அது? குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்களை பின்பற்றக்கூடாது என்பதற்கு ஏராளமான குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் போட்டு அதை நிரூபித்து விட்டு, அதுக்கு பிறகு நாங்கள் மட்டும் இதை சொல்லலை, நீங்கள் வேற யாரும் சொல்கிறாங்களா, வேற யாரும் சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்கல்ல. நீங்கள் கூட்டம் இருந்தால் தான் நம்புவீங்க. எங்களுக்கு ஒரு நபர் இருந்தாலும் போதும்.
குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாகும் ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியாகவும் தான் நாங்கள் நம்புவோம். நீ தான் கூட்டத்தை பார்த்து ஏமாறுற ஆளுக்க. அதனால உங்க கூட்டத்தை நீங்க கேட்கறதுனால, வேற யாரும் சொன்னாலும் கேட்கறதுனால அந்த மரமண்டைகளுக்காக நாங்கள் ஆதாரமா போட்டோமே தவிர எங்களுடைய நம்பிக்கை அது இல்லை. நீங்க மாலிக்கை நம்புறான்னு சொல்லிட்டு மாலிக்கு அப்படி சொன்னாருன்னு சொல்லும் போது கூட நாங்க அதை மறுத்தோமே, நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னோமே. மௌலூதுல இருந்து நீங்க ஆதாரம் காட்டினீங்களா, அதை கூட நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்னு சொன்னோமே. அப்படி இருக்கவங்க நாங்க எப்படி, நீங்க யாரையோ சொல்றீங்களா, யாரையோ சொல்ல குணமாக்கல் அறிஞர்கள் சொல்றீங்களே, அவங்க நாங்கள் மேற்கோள் காட்டிருக்கு, நாங்கள் ஆதாரமாக காட்டவில்லை, மரமண்டைகளுக்கு உரைப்பதற்காக காட்டியது. சரி, அப்புறம் அவர் சொல்றாரு, அடுத்த மேதாவி நடுவில் உட்காந்துக்கிட்டு, நீ கொள்கை இல்லாதவன், நீ கொள்கையை அடிக்கடி மாத்துவேன்னு சொல்லிட்ட அப்படிங்கிறாரு. கொள்கையை நான் மாத்துவேன்னு என்னைக்கா சொன்னா? நாங்க கொள்கையை பச்சை பொய், நான் கொள்கையை மாத்துவோம் என்று நான் எப்ப சொன்ன காட்டு. பச்சை பொய்காரனா இருக்கிறிய. நான் கேட்ட கேள்விகள் பட்டியல் போடலாண்ட, நீ போட்ட பட்டியலை நீ படிச்சு பார்த்தியா? நீ திரும்ப படி, நான் அடுத்தது உன்ன முபாகலா கிடைக்கிறேன். நீ முந்தா நாள் படிச்சிய பட்டியல் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லை என்று நான் அதே பட்டியலை சொல்லி, இந்த கேள்விகள் எல்லாம் ஒண்ணுக்கு கூட நீ பதில் சொல்லவில்லையா? நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இருந்தோம், இதுக்கு ஒண்ணுக்குமே பதில் சொல்ல வேண்டாம். நீ ஒண்ணுக்குமே பதில் சொல்ல, சத்தியம் செய்ய, நானும் சத்தியம் செய்யறேன்னு வர்றேன். நீ பொய்யன்னு அதில் காட்டுறேன். என்னமோ இதெல்லாம் ஹதீஸ் கலையை சொல்ல தெரியாம முழிச்சாரண்டிய. நான் தான் கேட்டேன் அவன்கிட்ட இத்தனை கேள்வி, இல்லைன்னு படிச்சிருக்கிறியா, அதை சொல்லுன்னோம். ஷாதை போய் எடுத்து வச்சேன், ஷாதுக்கு பதில் சொன்னியா? அப்புறம் வேற என்ன கேட்டோம், இன்னமால் ஆமாலு பின்னியா கேட்டோம், எல்லா உலமாக்கள் இருக்கு, அது காட்டினியா? அப்புறம் புகாரி சஹீஹ் புகாரின்னு பேர் வச்சாருன்னு சொன்னியே, அதுக்கு ஆதாரம் கேட்டோம், தந்தியா? எல்லாம் கிறுக்குத்தனமா சத்தம் போட்டு பேசினா பெருசாயிருமா? தொப்பியை போட்டுக்கிட்டு சத்தம் போடுறதால ஒண்ணும் ஆகி விடாது. எல்லாம் ஃப்ராடுகளோட உட்கார்ந்துட்டு தான், நீனும் ஃப்ராடு தான். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி கஸ்தூரியோட உட்கார்ந்தா கஸ்தூரி, கொல்லனோட உட்கார்ந்தா நெருப்பு தான் அது. சரி, அப்புறம் சவாலாக சொல்லிருக்கிறேன், கொள்கையை நாங்கள் மாற்றுவோம் என்று நான் சொன்னதாக நீங்கள் சொன்னீர், ஆதாரம் காட்டு, இல்லாட்டா நீ பொய்யன். அப்புறம் சூனியம்ங்கிற வார்த்தையை மேஜிக் என்றும் தந்திரம் என்றும் வித்தை என்றும் அவர்கள் மாற்றி மாற்றி மொழிபெயர்க்காங்க. கொள்கையே இல்லை. ஏங்க, ஒரு அரபியில் உள்ள வார்த்தையை தமிழில் என்ன வார்த்தையில் மொழிபெயர்க்கணும் நீ சொல்லு. இந்த வார்த்தையை தான் போடணும், நீ ஒரு வார்த்தையை சொல்லு, இந்த வார்த்தையை தான் போடணும், இதுக்கு பதிலாக வேற எந்த வார்த்தை போடணும், தப்புன்னு நிறுவி. அரபியில் உள்ள ஒரு வார்த்தையை, ஒரு மொழியில் உள்ள ஒரு வார்த்தையை இன்னொரு மொழிக்கு மாற்றும் போது பல்வேறு வார்த்தைகளை போடலாம். இங்கிலீஷ்ல மதர்ன்னு போட்டிருப்பான், தமிழ்ல அம்மாம்போம், தாயும்போம், அம்மாம்போம், இப்படி என்ன வேணாலும் சில வார்த்தைகள் போடும். ஏன் உம்மாண்டு போட்ட, தாயிண்டு போட வேண்டியதானே? சரி, தாயிண்டு போட்டேன். ஏன் தாயிண்டு போட்ட, அம்மாண்டு போட வேண்டியதானே? சரி, அம்மாண்டு போட்டேன். ஏன் ஒரு இடத்துல தாய், ஒரு இடத்துல அம்மா, ஒரு இடத்துல உம்மா, இப்படியா கேட்கறது? சரி, இப்படி போட்டா என்னடா கொள்கை என்னடா குறைஞ்சு போச்சு? எங்க கொள்கையில என்ன குறைஞ்சிருச்சு? சூனியத்தை நாங்க மேஜிக்ண்டோம், வித்தண்டோம், கண்கட்டு வித்தண்டோம், தந்துரோண்டோம், என்ன வேணாலும் சொல்லணும். என்னத்தை சொன்னாலும் அதை நம்புறது குஃப்ருன்னு தானே சொல்றோம், ஷிர்க்குன்னு தானே சொல்றோம். கொள்கையில எங்க மாறுச்சு? ஏன் அந்த மண்டைக்கு புரிய மாட்டேங்குது? வார்த்தையில விளையாடிக்கிட்டு இருக்காத, விஷயத்துக்கு வா. அப்புறம் அல்லாஹ் சட்டமாக்குனத ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு கொடுப்பார்கள் என்று ஒத்துக்கொண்டார்கள். நாங்க தான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், உனக்கு புரியலையா? அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ன, ரசூலுடைய அதிகாரம் என்னன்னு உனக்கு தெரியாதா? குர்ஆன் நீ ஓதுனது இல்லையா? இப்ப நீ அதுக்கு என்ன சொல்ல வர்ற? ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்தார்கள், அது எல்லாத்துக்கும் பொருந்துன்னு சொன்னாங்கல்ல. அப்படின்னா அல்லாஹ் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள்னாங்க. அதுக்கு விதிவிலக்கு கொடுத்தாங்களோ ரசூலுல்லாஹ்? அடுத்தவன் கொண்டாட்டிட்டு போய் வாயை வச்சு குடின்னு மட்டும் விதிவிலக்கு கொடுத்தாங்களோ? இதுதான் நீ சொல்ல வர்றியோ? அதை சொல்றதுக்கு தான் இந்த இதெல்லாம் போடுறியோன்னு. இங்க டீ சப்ளை பண்றாங்களே, இது யார் வீட்டுல இருந்து டீ சொல்லுங்க, தைரியம் இருந்தா. உங்களை பத்தி என்ன நினைப்பானுங்கண்டு ஒவ்வொருத்தனா அவங்க வீட்டுல கேட்பான், அண்ணே காக்கா உங்க வீட்டுக்கு வரட்டா, டீ தருவியலா, வந்தா டீ தருவியலா கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் வீட்டுக்கு டீ குடிச்சோடனே இது என்ன டீ அப்படிமா. அப்புறம் ஏன் கப்பில் தெரிய, ஒரு போத்தல்ல தாங்களேன், ஃபீடிங் பாட்டில்ல கேட்க ஆரம்பிச்சிருவான். கொச்சையா இருக்குங்கிறிய, நீ கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்க அல்லாஹ்வுடைய தூதரை. பாட்டில்ல இப்படி வாய வச்சா குடிக்க சொன்னாங்க, போத்தல்ல குடிப்பாங்கிற. அப்புறம் அதுக்கு வைக்கிறது என்னன்னு கேட்டா, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன மட்டும் உங்களுக்கு அசிங்கமா இருக்கு. அப்ப டாக்டர்கிட்ட போனா அவன் கையை விட்டு இப்படி நோண்டுறான், பிழுக்கிறான், கையை விட்டு நோண்டுறான், பிழுக்கிறான். அவன் செக் பண்றதுக்காக, மருத்துவத்துக்காக வாயை வச்சு சப்புவானா? அடிய போட்டுற மாட்டோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட மாட்டோம். நாய் உனக்கு என்னன்னு தெரியலையா? உனக்கு என்னடா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வை அருவருப்பானதுக்கும் மானக்கேடானதுக்கும் வழிகாட்டுறாங்க நினைக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? அல்லாஹ்வுடைய தூதர் மேல விட அவதூறு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாய் கூட அப்படி பேசாது. நாய்க்கு வாய் இருந்தா நீ மாடு பேசுண்டிய, நாய்க்கு வாய் வந்தா நாய் கூட பேசாது. அப்படி ஒரு வார்த்தையை சொல்ற.
அதுக்கு இன்னொன்று சொல்றானுங்க, சாலிமுக்கு ஆசை வராது, அதனால தான் பால் குடிச்சாரு. இவன் போத்தல்ல தானே பால் குடிச்சாரு, அப்புறம் இதுக்கு ஆசை பற்றி பேசுற? சரி, ஆசை வராதுன்னு சொல்றியே, அது ஹதீஸ்ல இருக்குதா? காட்டு, ஹதீஸ்ல காட்டு. ஆசை, சாலிமுக்கு ஆசை வராது. நீ சொன்னீங்க அந்த இப்படி கட்சியை பிடிச்சிட்டு தட்டி தட்டி காட்டினாங்களே, அந்த மாதிரி அவருக்கு அப்படி ஆதாரம் காட்டு. என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு மனசுக்கு போனதெல்லாம் பேசிக்கிட்டு நபியோட விளையாடிக்கிட்டு இது எல்லாம் அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்ட்ட இருந்து வந்து செய்தி நீங்க சொல்றீங்க. அடுத்தவங்க முன்னாடிட்டு போய் பால் குடிக்கிறது. அப்புறம் இன்னொன்னு சொல்றான், என்ன சொல்றான்? திருமண ஒப்பந்தத்தை பத்தி சொன்னாங்களா, அலியுடைய திருமணத்தை பத்தி, ஃபாத்திமா அலியுடைய திருமணத்தை பத்தி. அப்போ ஒப்பந்தம் போடுறதான், திருமணம் ஒப்பந்தம் போடுறதான். புள்ள பெத்தர் கூட ஒப்பந்தம் போடுவோமா? போட்டா கேட்கல பேப்பீங்களா? உன் பிள்ளையா இருந்தா போட்டு பாரு, ஒத்தம் வந்து முடிக்க மாட்டான். கல்யாணம் முடிச்சுக்க என் பிள்ளைய, ஆனா புள்ள பெறக்கூடாது, உன் பிள்ளைய நீனே வச்சுக்க. எவன் வந்து உன் பிள்ளைய முடிப்பான்? அப்புறம் என்ன தெரியுமா? உன் பிள்ளை உனக்கு தெரியாம 2 ரக்காத்து தொழுதுட்டு வீட்டில் உள்ள சொத்து பத்திரத்தை எடுத்துக்கிட்டு போய் அடகு கடையில் வச்சுட்டு பிலால் மாதிரி காசை வாங்கிட்டு ஓடிடும். ஓடி போய் சாலிம் நீ சொன்னிய கட்டி பிடிச்சா சப்போர்ட்டு, அந்த மாதிரி 2 ரக்காத்தை தொழுதுருச்ச முன்னாலேயே நல்லா அடுத்தவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பொம்பளை இவ்வளோ வழி கெடுக்கிறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ? மானங்கெட்ட நாயிங்க, அல்லாம தூதர் மேலே அவதூறு சொல்றானுங்க. வெக்கங்கெட்ட நாயிங்க, கொஞ்சம் கூட ரோஷம் இல்லை. என் புள்ள என் பொண்டாட்டியை பத்தி சொல்றதுக்கு எனக்கு உரிமை, ரோஷம் வருமா வராதா? அவன் பொண்டாட்டி அவன் புள்ளைய பத்தி சொன்னாங்க, ரோஷம் வருமா வராதா? அல்லாஹ்வுடைய நபியை பத்தி சொல்றாங்க. கேடுகட்ட நாய்ங்க இவனுங்களாம். ஒரு முஸ்லீம்ங்க, இவங்க இறக்கப்படணும், இவனுக்கு சலான் சொல்லணும், அதெல்லாம் எதிர்பார்க்கறானுங்க நம்மள்ட்ட. மெதுவா பேசுங்க. டைம் ஆச்சோ? அப்புறம் அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சபிக்கு சாபம் சத்தியம் போடுறீங்களா? என் இதை கட் பண்ணி போடக்கூடாது, ஒட்டக்கூடாது. எங்கள்கிட்ட கேட்கறது அங்கே கேட்க ஆரம்பிச்சா. இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தானு. இது போடு. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதரர்களே, எந்த பள்ளியில் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாரு. மௌலிது ஓதக்கூடிய பள்ளிகளில் தொடக்கூடாது, அது ஷிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்களுடைய சைட்டில் எழுதியிருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து தூக்கி வச்சுட்டேன், மறுபடியும் எடுத்துருக்கிறேன்னு சொன்னேன். கண்ணீர் சம்பந்தமாக ஹதீஸ்களை மறுப்பவர்கள் வழிகேடர்கள், காஃபிர்கள் என்றால், தாருத் தௌஹீத் அமைப்பின் சில முக்கிய பொறுப்பாளர்கள் கண்ணூர் ஹதீஸ்களை ஏற்காத தௌஹீத் ஜமாத் அதிரை பள்ளியில் தொழுகிறார்கள். பள்ளி அங்கே ஏற்காது, பள்ளியாசலேருந்து ஏற்குமா மறக்குமாங்க? எனவே சம்பந்தப்பட்ட தாருத் தௌஹீத் அமைப்பினர் காஃபிர்களா? அவர்களின் தொழுகை ஏற்கப்படுமா? இவன் எப்போதுமே வந்து அல்லாஹ்க்கு வந்து அசிஸ்டன்ட் மாதிரியே பேசிக்கிட்டு போனோம். அதான் பிரச்சனையே. இங்கே நாங்கள் அந்த கிபிரு தட்டிடுவான், அல்ல ஒரே தட்டா தட்டி விடுவான். நீங்க யாரு ஏற்கப்படுமா? எவன்ற தொழுகையும் ஏற்கப்பட்டுச்சா ஏற்கப்படலான்னு சொல்றது எவனுக்காக ரைட் இருக்குதா? கேள்வி எதுக்காக? அடிமுட்டால் கூ முட்டைங்கிறவன் இவன் தான். அல்லங்கதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடுறோன்னு சொல்லிட்டு மௌலிது ஓதுறாங்க, அதுல எல்லாம் தொழுவலாமா அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி மௌலிது ஓதக்கூடிய பள்ளிகளுக்கு போகாம தான் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். எப்போவாவது ரொம்ப அக்கேஷனலாக ரொம்ப மாட்டிக்கிட்டோம்னா, ஒன்றுமே முடியாட்டி போனாக்கா சில வேலைகளில் போய் தொழுவோம். அதுலேயும் சில இமாம்கள் தொலை வச்சா தொலை போக மாட்டோம், நாங்களாக ஜமாத்து செய்வோம். இப்போ உங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, போடுங்க. ஆடியோ சத்தமா வாங்கி. அவன் வந்து சிறுக்கு அந்த மூணு சிறுக்கும்போம் அதை ஓதுற எல்லாரும் சிறுக்கிற வரமாட்டான் என்றெல்லாம் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விலைக்கு இருக்கிறோம். அவனை வந்து சிறுக்கு அந்த மூணு சிறுக்கும்போம் அதை ஓதுற எல்லாரும் சிறுக்கிற வரமாட்டான் என்றெல்லாம் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விலைக்கு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து சூனியத்தை நிறைய பேர் நம்புறாங்க. நீங்க கூட நிறைய பேர் நான் நம்பியிருப்பீங்க. இவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயமெல்லாம் இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா வர்ற தன்மையெல்லாம் அது இருக்குன்னு சொன்ன பிறகு பிடிப்பிடிச்ச ஆட்களுக்கு அந்த சிந்தனையே வராம ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹதீஸ்ல இருக்கு. அதை இந்த சூனியத்தை முழுக்க முழுக்க நம்பக்கூடிய, சூனியம் உண்டு என்று முழுக்க முழுக்க நம்பக்கூடிய, கண்ணூர் முழுக்க முழுக்க உண்டு என்று நம்பக்கூடிய ஹாரூன் ரஷீத் மலாஹிரி தான் தாத்தாஜா அதிராமண்ண பள்ளியாசில் இமாமா இருந்தார். இப்போ ஊருக்கு போயிருக்காரு, வந்து இருப்பார்னு நினைக்கிறேன். வருவார மாட்டோரோ தூக்கிடுவாங்களோ எல்லாரையும். ஹதீஸே தூக்குற மாதிரி அவரையும் தூக்கினாலும் தூக்கிடுவாங்க.
செய்திக்காக சொல்கிறேன். இவ்வளவு நாள் தொட வச்சார அந்த டெக்னிக்கலர் போஸ்டெல்லாம் வந்து இறங்குனுச்சேன். இறங்கின பிறகு அதாவது 2-3 மணி வரைக்கும் உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணார. நீங்கள்லாம் தவறான வழியில் போகிறீங்கப்பா, சிகரெட்னு ஒன்று இருக்குதுப்பான்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணார. கொஞ்சமாச்சும் காதில் வாங்கினீங்களா? சரி, அவர் உங்களோட கொள்கைக்கு எதிராக உங்களுடைய கருத்துப்படி அவர் காஃபிரு, சிகரு உண்டு என்று சொல்லி அதுக்கு நீங்கள்லாம் விளக்கமெல்லாம் சொல்லி திரும்ப அது உண்டுதான்னு சொல்லி உறுதியாக நிற்கிறவர் உங்களுடைய பார்வையில் காஃபிரு. அவர் அதுக்கு பின்னாலே நீங்கள் தொழுனீங்களா இல்லையா? நீங்கள் பேசுகிறீங்க மௌலூத் ஓதுற பள்ளியாசில் போகாத. உங்கள் தலைவர் சொல்கிறாரு மௌலூதில் தாங்க ஷிர்க் இருக்குது, ஓதுறவெல்லாம் காஃபிர்லாம் இல்லைங்க, குஃப்ர்லாம் இல்லைங்க. எதை நாங்கள் உங்களுடைய கொள்கைன்னு எடுத்துக்கிறது? அது சொல்லு போங்க சாபித். அன்புக்குரிய சகோதரர்களை, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம் என்று சொல்லுவாங்க. ஆத்திரப்பட்ட பேச்சு வராது, வாதங்கள் எடுத்து வைக்க வராது. பார்த்தீங்கல்ல சகோதரர் கலீல் ரசூல் எந்த அளவுக்கு கொந்தளிச்சாருண்டு. கொந்தளிப்பு ஒரு நியாயம் இருக்கணும். என்ன, கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலை சொல்லிட்டு நீ கொந்தளிச்ச நியாயம் இருக்குது. நாங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டோம். இதான் எடுத்த உடனே ஆரம்பிச்சோட சொல்றது, நாங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டோம். அது 2-3 கேள்வி பாக்கி இருக்குது சொல்லுவோம். எப்போ? நாளைக்கா? விவாதம் முடிஞ்சிருண்டையோட. எங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தேவைப்படும் உங்களோட புட்டுகளை வெளியாக்குறதுக்கு. நேரம் போதாதுன்ட்டு நாங்கள் இன்னும் சூனியத்துக்குள்ள வரல. சூனியத்திலேயே ஃபர்ஸ்ட்ல தொங்கிக்கிட்டு நின்றவங்க இன்னும் சூனியத்தை பற்றியே மக்களுக்கு விளங்கப்படுத்தலை, சப்பையா இருக்கிறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை புரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு கொந்தளிச்சு ஆத்திரப்படுறாங்க. ரசூலுல்லாவை கேவலப்படுத்துகிறார்கள். யாரு? நாங்க ரசூலுல்லாவை கேவலப்படுத்துறோமா? யாரா கேவலப்படுத்தினா? மார்புல வாயில பால வச்சு குடிச்சான்னு நீ நான் சொல்ற. நான் சொல்றேன்னா ஹதீஸ்ல ஆதாரத்தை காட்டல, இன்னும் காட்டல. சாலிம் அலி அந்த பெண்மணியுடைய மார்பில் வாயை வச்சு சூப்பினார்கள் நீ சொல்ற. ஆதாரத்தை காட்டண்டு இத்தனை நேரமா கேட்டமே காட்டினியா? நேத்து சையது இப்ராஹிம் பேசுகிற பொழுது உம்மு ஹராம் ரலியின் மடியிலே படுத்தார்கள் ரசூலுல்லாஹ். ஆதாரத்தை காட்டு, மடிங்கிற வார்த்தையை காட்டு ஹதீஸ்ல. நீதான் ஆபாசமா கிரியேட் பண்ணி, நீதான் ஆபாசத்தை உண்டு பண்ணி ரசூலுல்லாவை கேவலப்படுத்துற. நாங்க ஹதீஸ பாதுகாக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஹதீஸ்ல ஆபாசம் இல்ல, ஹதீஸ்ல எந்த விதமான ஆபாசமும் கிடையாது. அதனால நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அரப வாசிடா, அவங்க ஒருத்தருக்குன்னா அரபே தெரியாதே. பார்க்கிற உலமாக்கள் என்ன நினைப்பார்கள்? சுபஹானல்லாஹ். ஹதீஸ்களை பத்தி கேட்கிறாரு. இரண்டா என்னென்று கேட்டோம், இன்னமல் அமாலு பின்னியாத் எதற்காக வந்தது என்று கேட்டோம். இப்படி நம்மகிட்ட ஹதீஸ்களை கேட்கிறாரு. ஹதீஸ்களை விவாதிக்க வந்தோம். அப்படி என்ன தனி விவாதம் போட அதுக்கு வர்றோம். இலங்கையிலிருந்து ஹதீஸ்களை பற்றி மட்டும் விவாதிப்போம். ஹதீஸ்களை விவாதமா குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டால் தூக்கி எறிவோம். ஆதாரம் காட்டணும். நீங்க தானே கேட்டீங்க, அதான் இமாம்களை கொண்டு வந்தாங்களாம். இது அறிவாளிக்கு வாதமா? கொள்கையே இல்ல. நான் கேட்டா உங்க கொள்கையை மாத்திருவியா நீ? நாங்க கேட்கிறோமா ஆதாரத்தை தாங்க என்று கேட்ட உடனே அவர் கொள்கையை மாத்திட்டாராம். உன் கொள்கை என்ன? சஹாபாக்களை பின்பற்றது வழிகாடு, இமாம்களை பின்பற்றது வழிகாடு. எப்படி இமாம கொண்டு வருவேன்? நான் கேட்டதுக்காக கொண்டு வரலாமா? கொள்கையை மாத்தலாமா? இதைத்தான் சொல்றது கொள்கை இல்லாத கூறுகட்டவன் என்று. அப்ப டிஎன்டிஜே ஜமாத் பிஜேயை முஅ்தஸிலாக்களின் வழியிலே பின்பற்றுகிற ஜமாத் இதுதான். முஅ்தஸிலாக்கள் தான் இவ்வளவு ஹதீஸ்களையும் புத்திக்கு முரண்படுகிறது, குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று மறுத்தார்கள். ஹவாரிஜிகள் மறுத்தார்கள், ஜஹ்மியாக்கள் மறுத்தார்கள். தனியா விவாதத்துக்கு வர்ற உன்னோட போடு யார் யார் மறுத்தா என்று அதை தெளிவுபடுத்த கூறு இல்ல. உணர்ச்சி வசப்பட்டு ரசூலுல்லாவை கேவலப்படுத்தி விட்டான். தொப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னடே தொப்பி போட்டுட்டு வந்து ஒரு பாவம், கேமராமேன் கூட தான் தொப்பி போட்டுட்டு இருக்கிறாரு. நீ தொப்பி போட்டு இருக்க சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் அவரை பார்க்கிறாங்க. என் பேரு சாபித், சொல்லு பேரை சொல்லு. நான் சொல்றேன்ல கலீல் ரசூல் என்று. என் பேரு சாபித், பட்டத்தை சொல்ல மாட்டேன். பட்டத்தை சொன்னா அதுல கொஞ்ச நேரம் ஓட்டுவேன், பட்டத்தை கடைசியில் சொல்லுவேன். அப்ப விளங்கும் ஆஹா இவன் யாரென்று. அப்ப அன்புக்குரிய சகோதரிகளை, நம்ம வாதத்தை அடுக்கடுக்க வைக்கிறோம். மூளைக்கும் முடங்காலுக்கும் சம்பந்தம் இல்லாம காய்ச்சிட்டு இருக்கு. தாத்தாஜா ஜமாத் பிஜேயை தக்லீது செய்யக்கூடிய ஜமாத். பால் குடிச்சதுக்கு மார்புல ஆதாரத்தை காட்டணும் இல்ல, மடியில படுத்ததுக்கு ஆதாரம் காட்டணும் இல்ல. அவர் சொல்றாரு விதிவிலக்கா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது அப்படித்தான் புரியணும். நாங்க என்ன சொன்னோம்? அதைத்தான் நாங்கள் சொல்றோம். ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால் குர்ஆனுக்கு முரண்படாது.
அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான், ரசூலுல்லாஹ் அதை விதிவிலக்காக்குகிறார்கள் தான் புரியணும். 2 வயசு வரையும் பால் கொடுத்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சாலிம் ரலிக்கு இந்த பெண்மணி பால் கொடுத்தார்கள், ஹுதைஃபா ரலி அந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் விதிவிலக்காக்குகிறார்கள். உன்ன பால் கொடுக்க சொன்னாங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ தப்பா புரிஞ்சு வழிகாட்ட நோக்கி போகுது இந்த சமுதாயம். முத்தலாக்குடைய சம்பவம், ஃபாத்திமா பின் கைஸ் முத்தலாக்க பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா 2 விடுத்தம் தலாக் சொல்லப்படுறவங்களை சொல்றான். முதலாவது தலாக்கு, 2வது தலாக்கு செஞ்சா மீட்டிக் கொள்ளலாம். ஃபாத்திமா பின் கைஸ் ரலியினுடைய செய்தி என்ன? முத்தலாக் செய்தால் மீட்ட இயலாது. ரசூலுல்லாஹ் விதிவிலக்காக்குகிறார்கள். அல்லாஹ் ஒரு சட்டம், ரசூலுல்லாஹ் ஒரு சட்டம். விதிவிலக்க ரசூலுல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்றாங்க. குர்ஆனுக்கு முரண்படுது நீ தற்ற. எவ்வளவு அழகா நம்ம குர்ஆன் வசனத்துக்குள்ளேயே குர்ஆன் வசனம் முரண்படுகிறது எடுத்து காட்டணும். அதுக்கு ஆதாரத்தை காணல, அதுக்கு தெளிவுபடுத்தல, வார்த்தையை மொழிபெயர்த்துட்டு விட்டாரு. எங்களுக்கு மொழிபெயர்க்க தெரியாம உங்கள்கிட்ட அந்த குர்ஆன் வசனத்தை தந்தோம். அடே 2 வஹி மோதுகிறது, என்ன நிலைப்பாடு என்று கேட்டோம். இல்லையா மோதாம கருத்து கொடுப்பாங்களா? அதைத்தானே நாங்க சொன்னோம். ஹதீஸும் வஹி, குர்ஆனும் வஹி. கலீல் ரசூல் தந்த வீடியோ திரும்ப போட்டு பாரு. வஹி எந்த அளவிற்கு விளங்காம, உசூல் ஹதீஸ் தெரியாம, உலூமுல் ஹதீஸ் தெரியாம கதைக்கிறேன். வஹியே என்னன்னு தெரியல, அடிப்படையே கிளியர் இல்லைங்க, அரபே தெரியல. அப்படி ஒரு வழிகட்ட ஜமாத் இது. முத்தஸிலாக்கள் சிந்தனையில ஆழ்கி போய் இருக்கிறாங்க. கரிஞ்சி ரகத்தை மறுக்கிற நீ புதுசா இவ்வளவு நேரமும் கேட்டதுக்கே பதில் சொல்லல. இன்னொரு வாதத்தை தர்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிகளார் ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? கரிஞ்சி ரகத்தில் மரணத்தை தவிர மற்ற எல்லாத்துக்கும் மருந்து இருக்கேன்டாங்க. ஹதீஸ்ல வர்றது. இந்த ஹதீஸை நிராகரிக்கிறாங்க, இந்த ஹதீஸை நிராகரிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ் குர்ஆன்ல ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், தேன் இருக்குதே தேன், தேனிலே மனிதர்களுக்கு நோய் நிவாரணி இருக்குது என்று சொல்றாங்க. தேனை கொண்டு போய் ஒருத்தனுக்கு வயிற்று வலி கொடுக்கிற லேசாகல்ல. அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை மறுப்பியா நீ? அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை மறுப்பீர்களா? கரிஞ்சீரகத்தை மறுக்கிற மாதிரி தேனில் மறந்தில்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை 7 மண்டா மறுங்க. இது புதுவாதம். அடுத்தது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அன்புக்குரிய சகோதரர்களை மிக தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கலாம். பல வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆன்ல மிக அழகான உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். பாருங்க, இந்த வசனத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலனஸ்அலன்ன அல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன், தூதர்களையும் அந்த தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தையும் நாங்கள் விசாரிப்போம். ஃபரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், எல்லா மனிதர்களையும் நாங்கள் மறுமையிலே விசாரிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப அதே குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா யுஸ்அலு அன் ذுனூபிஹிமுல் முஜ்ரிமூன், பாவிகள் அவர்களுடைய பாவங்களை பற்றி விசாரிக்கப்பட மாட்டார்களா? அந்த வசனத்துல ஒட்டுமொத்த சமுதாய நபிமார்கள் எல்லாத்தையுமே விசாரிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல பாவிகளுடைய பாவிகள் சம்பந்தமாக நாங்க விசாரிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். 2 வசனம் முரண்படுதா இல்லையா? இதுக்கு நாங்க வேற விளக்கம் சொல்லுவோம், முரண்படல. நீ நிரூபி. என்னத்தை நிரூபிப்ப? உடன்பாடு தான் காண பாப்ப, உடன்பாடு தான் காண பாப்ப. குர்ஆன் வசனம் முரண்படா என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸ் தாண்டா, குர்ஆன் வஹி தாண்டா, ஹதீஸும் வஹி தாண்டா தான் நான் சொல்றேன். சாலிம் ரலிட ஹதீஸ் எந்த வகையை கொண்டும் குர்ஆனோடு மோதாது. வீட்டிலே விவசாய கருவி இருக்கிற ஹதீஸ் எந்த வகையை கொண்டும் குர்ஆனோடு மோதாது. சூரியன் மறைகிற ஹதீஸ் உண்ட பீஜட புத்திக்கு முரண்படுகிறது, குர்ஆனுக்கு முரண்படவில்லை. லாஜிக் பேசி குர்ஆனை மறுக்கிறியா? புத்தியை வச்சு குர்ஆனை மறுக்கிறியா நீ? யார் இப்ப ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துறா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்துறா? வழிகேடான முத்தஸிலாக்களுடைய பாதையிலே போகும் பீஜேக்கு சவால்.